இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்க அப்படின்னா 2025 குரு பெயர்ச்சி. இந்த 2025ஆம் ஆண்டினுடைய குரு பெயர்ச்சி தான் பார்க்க போகிறோம். சிறு முயற்சி பெரு வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கடக ராசிக்கு குருவினுடைய ஆசியால் எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். எல்லோருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டினுடைய குரு பெயர்ச்சி மே 14ஆம் தேதி தான் நடைபெற இருக்குது. இந்த குரு பெயர்ச்சியில் கடக ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2025ஆம் ஆண்டில் திருக்கணிதத்தின்படி சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு 3 பெயர்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெறுது. வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி சனி பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு. அதாவது அடுத்த ஆண்டும் சனி பெயர்ச்சி, அடுத்த ஆண்டும் குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இந்த ஆண்டும் நடைபெறுது. குரு சுபத்துவம் பொருந்திய கிரகம். குரு பெயர்ச்சி வாக்கியத்தின்படி மே 11ஆம் தேதியும் திருக்கணிதத்தின்படி மே 14ஆம் தேதியும் தான் நடைபெற இருக்குது. குருவினுடைய பிரசித்தி பெற்ற கோயிலான ஆலங்குடி குரு ஸ்தலம் மற்றும் சிவாலயங்களில் உள்ள குரு சந்நிதிகளில் வாக்கியப்படி மே 11ஆம் தேதி விசேஷ பூஜைகள் நடைபெறுங்க. குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் மட்டும்தான் இருக்கக்கூடியவர். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலம் ஆகுங்க. மே 14ஆம் தேதி திருக்கணிதத்தின்படி இரவு 10:30 மணிக்கு குரு பெயர்ச்சி நடக்க இருக்குது. ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க குரு பகவான். மிதுனம் அப்படிங்கிறது குருவினுடைய வீடு. மிதுனத்துக்கு குருவானவர் பல விதத்தில் உபத்திரவத்தை கொடுக்கக்கூடியவர். குருவினுடைய ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் மிகவும் வலிமை வாய்ந்ததுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த குரு பெயர்ச்சியில் கடக ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கடகராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. நீண்ட காலமாக இருந்த உடல்நல பிரச்சனைகள் எல்லாமே தீரும். சிகிச்சையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. மன அழுத்தம் குறையும். உறவு மற்றும் நட்பால் நல்ல ஆதாயம் உங்களுக்கு உண்டு. வேற்றுமொழி மனிதர்களாலும் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகரிக்க போகுது. வாகனங்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சுப விரயம் இருக்குங்க. அதுக்காக கடன் வாங்குவீங்க. உத்தியோகம் மற்றும் தொழிலில் உயர்வு இருக்கும். தொழிலில் புதிய முயற்சிகள் செய்ய சரியான காலம். நீண்ட காலமாக புதிதாக தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையுங்க. சனி பகவான் 9ஆம் இடத்துலேருந்து சிறப்பான பலன்களை தரப்போகிறாரு. ஆச்சரியத்தக்க வகையில் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படுங்க. சொத்துக்கள் சேருங்க. குருவால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். சனி பகவானால் செல்வம் உங்களுக்கு பெருகும். எனவே எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக இருங்க. உங்களோட சிறிய முயற்சி கூட பெரிய அளவுக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது.
குறுகிய காலத்திலேயே பெரு நிறுவனங்களோட போட்டி போடும் அளவுக்கு வளர்ச்சியை குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அடுத்தடுத்து முன்னேற்றங்கள் வந்து கொண்டே இருக்குங்க. பெயர் புகழ் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்க போகுது. முதலீடுக்கு பல்வேறு இடங்கள்ல இருந்து உதவி கிடைக்குங்க. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அமோகமான வெற்றியை தருங்க. இருந்தாலும் சில விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் கொஞ்சம் கூடுதலான கவனம் எடுத்துக்கிறது அவசியம். முதலீடு சார்ந்த விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையோட இருக்கிறது அவசியங்க. வாக்குஸ்தானத்தில் கேது வர்றதுனால வார்த்தைகளில் பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானமும் கவனமும் தேவைங்க. டிசம்பர் மாதம் வர ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப அவசியம். முதுகு தண்டுவடம், வயிறு, கால், பாதம் ஆகியவற்றில் அதிக கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். மனசை ஒரு நிலையாக வச்சுக்கோங்க. அதுக்கு தியானத்தை மேற்கொள்ளுங்க. கடக ராசினரை பொறுத்தளவில் ஆலங்குடி குரு பகவான் ரொம்பவே சிறப்பு மிக்க கடவுள். அவரை நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் உண்டாகும். ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க. உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் உண்டாகும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் யாராவது ஒருத்தருக்கு ஏதோ ஒரு உணவு, உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு உணவு அன்னதானமாக செஞ்சு வாங்க. உங்களுக்கு வீண் விரயம் எல்லாமே இதன் மூலயமா தவிர்க்கப்பட்டு அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகுங்க. நன்றி, வணக்கம்.